ஏங்க இன்னைக்கு என்ன சமைக்கிறது? சாம்பார் வச்சிருவான். சாம்பாரா? சாம்பார் என்ன சாம்பார் வைக்க போற? காய் எப்பவும் போட்டு வைக்கிற காய் இல்லை, அவரைக்காய் இருக்கு, அவரைக்காய் போட்டு வச்சிடறேனே. அவரைக்காய் ஓகே. ஆனா அவரைக்காய் யூஸ்ஃபுல்லா வைக்கமா? அன்னைக்கு உங்க ஆச்சி ஒரு தடவை சாம்பார் வச்சாங்கல்ல. உங்க ஆச்சியா? ஆமா, சூப்பரா இருந்தது. உங்க ஆச்சி வச்சிருப்பாங்க, அது கேட்டு அதை வேணா ட்ரை பண்ணி பாரு, நல்லா டேஸ்டா இருந்துச்சு. என்ன எப்படி போட்டு வச்சாங்க? சரி ஓகே, நான் கேட்டுக்கிறேன். ஓகே, கேட்டுட்டு அதை வச்சுக்கிறேன். சரியா? ஹலோ. ஆச்சி, இந்த அவரைக்காய் சாம்பார் பண்ணியிருந்தியம்மா, எப்படி பண்ணியிருந்தா? அது இவருக்கு பிடிச்சது அப்படின்னாரு. அவரைக்காய் பட்டு போட்டு வச்சிருந்தியாமா. தேங்காய் அரைச்சி ஊற்றி வச்சதா? சரி ஆச்சி, நான் அது கேட்கறது தான் கூப்பிட்டேன். சரி வைக்கிறேன். தேவ், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பஸ்ஸுலா? ஓகே ஓகே, சரி நீ அதை பார்த்துட்டு. பசில்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேவை விட எனக்கு தான் ரொம்ப ஃபேவரட் அப்படிம்பேன். ஏன்னா எல்லா அம்மாக்களுக்கும் வந்து குழந்தைங்கள வந்து எந்த மாதிரி ஆக்டிவிட்டி கொடுத்து அவங்கள ஒரு இடத்துல உட்கார வைக்கலாம், எங்கேஜாக வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருப்போம். ஸோ அதில் இது ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் தான். இது எனக்கு தெரிஞ்சு இது ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப்ஷன் நான் சொல்லுவேன். குழந்தைங்க வந்து இதில் நிறைய கற்றுக்குவாங்க. அவங்களோட கான்சன்ட்ரேஷன் பவர் வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகும். மோட்டர் ஸ்கில்ஸும் டெவலப் ஆகும். ஹேண்ட் ஐ கோஆர்டினேஷன் வந்து பார்த்திங்கன்னா நல்லா டெவலப் ஆகும். ஸோ பார்த்து இதில் தான் கான்சன்ட்ரேஷனாக இருப்பாங்க. ஸோ நம்ம ஒரு 20 மினிட்ஸ் வந்து உட்கார வைக்கிறதுனா தாராளமாக இதை வச்சு உட்கார வச்சுக்கலாம். நான் சாப்பாடு ஏதாவது ஊட்டணும் அப்படின்னா கூட இதை வச்சு நான் வந்து ஊட்டி விட்டுருவேன். ஸோ இது ஒரு நல்ல ஆப்ஷன். கேட்டதுனால இதை நான் ஷேர் பண்ணிக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அபீஸ் ரெசிபி. இன்னைக்கு வந்துட்டு ஒரு சாம்பார் ரெசிபி தான் உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். நார்மல் கத்திரிக்காய், முருங்கைக்காய் இல்லை வந்து முள்ளங்கி சாம்பார் அதெல்லாம் விட இந்த அவரைக்காய் போட்டு தேங்காய் அரைச்சி ஊற்றி வைக்கிறது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க பார்க்கலாம். புளியை வந்து ஊற வச்சுக்கிட்டேன். ஏன்னா புளி தண்ணியில் தான் வந்து காய்கறியை நம்ம வந்து வேக போட போகிறோம். ஸோ நான் லெமன் சைஸை விட கம்மியாக தான் எடுத்து ஊற வச்சுருக்கேன். இதிலே நான் கொஞ்சம் ரசத்துக்கும் எடுத்துக்குவேன். ஏன்னா 3 பேத்துக்கு அப்படிங்கும் போது புளி ரொம்ப கம்மியாக தான் தேவைப்படும். ஸோ உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ கொஞ்சம் புளியை கரைச்சிட்டு அதில் தண்ணி ஊற்றிக்கிட்டேன். அதில் வந்து சின்ன வெங்காயம் தான் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதை கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கிட்டேன். காய் எல்லாமே வந்து இந்த புளி தண்ணியிலே நம்ம ஆட் பண்ணிக்குவோம். நான் காரம் வந்து ரொம்ப கம்மியாக சேர்த்துவேன். அதனால் ஒரே ஒரு பச்சை மிளகாய் வந்து கீரி இதில் ஆட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் தக்காளி. ஸோ தக்காளி புளிப்பு ரெண்டுமே இருக்குது. புளியும் அதில் சேர்த்துறோம், தக்காளியும் இருக்குது. ஸோ ரெண்டும் பேலன்ஸ் ஆகிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. நான் சின்ன தக்காளி பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்திக்கிறேன். அதுக்கப்புறம் காய் அவரைக்காய் நம்ம என்ன ஷேப்புக்கு வேணுமோ அதை கட் பண்ணி இதில் சேர்த்திக்கலாம். இனி அடுப்பு பற்றவே வைக்கல. ஸோ இதெல்லாம் தான் வந்து முதல்ல ஆட் பண்ணியிருக்கேன். இது கூட வந்துட்டு மஞ்சத்தூள், உப்பு, அதுக்கப்புறம் வந்து மிளகாய்த்தூள் இல்லைன்னா வந்துட்டு சாம்பார் தூள். ஸோ மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நான் சாம்பார் தூள் தான் ஆட் பண்ணுறேன். இல்லை நீங்கள் தனி மிளகாய்த்தூள் மட்டும் போட்டு கூட வைக்கலாம், நல்லா தான் இருக்கும். உப்பு, காரம், புளிப்பு இது 3மே வந்து சரியாக இருந்துச்சு அப்படின்னா சாம்பார் சூப்பராக இருக்கும். ஏன்னா நம்ம புளித்தண்ணியில் வேக வைக்கிறதுனால இதை நாம் பார்த்துக்கணும். உப்பு, காரம், புளிப்பு இது 3மே வந்து கரெக்டாக இருந்துச்சுன்னா போதும். ஸோ பாத்திரம் பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக தான் இருக்குங்க. 3 பேத்துக்கு அளவாக வைக்கிறதுனால இந்த பாத்திரம் நான் எடுத்திருக்கேன். சைஸ் பாருங்கள் எவ்வளோ கம்மியாக இருக்குன்ட்டு. ஸோ இதில் தான் நம்ம சாம்பார் வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து காய்கறி எல்லாம் இப்போ வெந்துடணும். இதில் ஃபுல்லாகவே வந்து நம்ம போட்டுக்கிற வெங்காயம், தக்காளி, அவரைக்காய் எல்லாமே நல்லா வெந்துடும். வெந்ததுக்கப்புறம் நம்ம வேக வச்சுருக்கிற பருப்பு இதில் ஆட் பண்ணிக்கலாம். பருப்பு இதில் நீங்கள் கம்மியாக ஆட் பண்ணாலே டேஸ்ட் இருக்கும். சில பேர் வந்து கொஞ்சம் கெட்டியாக எதிர்பார்ப்பாங்க, கொலன்னு. அவங்க வந்து பருப்பு நீங்கள் ஜாஸ்தியாக போட்டுக்கலாம். பருப்பு இதில் எவ்வளோ கம்மியாக இருந்தாலுமே வந்து நல்லா தான் இருக்கும் இந்த குழம்பு. இப்போ இது வந்து ஒரு கொதி வரட்டும். அதுக்குள்ளே நம்ம தேங்காய் அரைச்சிக்கலாம். தேங்காய் வந்து நான் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 1/4 மூடி தேங்காய் போட்டுக்கலாம். நான் அதுக்கும் கம்மியாக தான் போட்டிருக்கேன், ஏன்னா இங்கே 3 பேத்துக்கு அப்படிங்கிறதுனால அளவாக. அப்புறம் கொஞ்சம் சீரகம்,
1 டீஸ்பூன்லேருந்து அரை டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரே ஒரு பெரிய பல் பூண்டு. இது 3த்தையும் நல்லா அரைச்சிக்கலாம் நைஸாக. தேங்காய் இருக்கிறதுனால ரொம்ப நைஸாக அரையாது, ஓரளவுக்கு கொரகொரப்பாக, ரொம்ப கொரகொரப்பாக இல்லாமல் அரைச்சிக்கணும். ஸோ இது ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் தேங்காயும் நம்ம இதில் சேர்த்திக்க போகிறோம். தேங்காய் சேர்த்திட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் இது கொதிச்சா போதும். ஃபுல்லாக கொதிக்கணும் அப்படிங்கிற மாதிரி கிடையாது. தேங்காய் அரைச்சி ஊற்றுனதுனால அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு இருந்துச்சுன்னா போதும், நல்லாயிருக்கும். நல்லா கலந்து விட்டு இதில் உப்பு காரம் எல்லாமே வந்து இதில் பார்த்துக்கோங்க. உப்பு பத்தலை அப்படின்னா நம்ம போட்டுக்கலாம். சப்போஸ் காரம் பத்தலை அப்படின்னா நீங்கள் சாம்பார் தூள் இல்லை மிளகாய் தூள் கூட சேர்த்திக்கலாம். ஸோ நம்மளுக்கு சாம்பார் இப்போ ரெடி ஆகிடுச்சு, நல்லா கொதிச்சிருச்சு. நீ தாளித்து கொட்டிட்டா போதும். தாளிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் நல்லெண்ணெய் சேருங்க, நல்லாயிருக்கும். கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம், கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா வெடித்ததுக்கப்புறம் வெந்தயம் போடுறேன். வெந்தயம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்திக்கலாம். ஸோ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தான் வந்து நான் கருவேப்பிலை போடுறேன். அதுக்கப்புறம் ஒரு பிஞ்ச் வந்து பெருங்காயத்தூள். காரத்துக்கு தகுந்த மாதிரி சிவப்பு மிளகாய் நீங்கள் ஆட் பண்ணுறதுனா ஆட் பண்ணிக்கலாம். கடைசியில் என்றைக்குமே தாளித்து கொட்டினீங்க அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், ரொம்ப வாசனையாகவும் இருக்கும். அவ்வளோதான், நம்ம சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. நான் அப்பதான் எப்பப்பெல்லாம் வந்து வீடியோஸ் போடணும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸ்டே ஹெல்தி, பி ஹாப்பி. தேங்க்யூ.